வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவே பஞ்சமி தேதி தொடங்கிடுச்சு. ஆனாலும் சரி, ஆனால் அது ரொம்ப லேட்டாக தான் தொடங்குச்சு. 8:30 மணிக்கு மேலே தான் தொடங்குச்சு. அதனால் நான் அடுத்த நாள் அடுத்த நாள் நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருந்தது. சரி, நம்ம அப்பயே வழிபாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒர்க்கிங் டே தான், மார்னிங் ஷிஃப்ட். அதனால் நைட்டு தான் பூஜை பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் எழுந்து என்னோடய ரொட்டீன், எழுந்து ரங்கோலி போட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஒர்க், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, இது எல்லாமே நடந்துச்சு. வராகி அம்பாள் எங்கள் வீட்டுக்கு 2 வருஷம் ஆகுது. இந்த அம்பாள் பற்றி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியவே தெரியாது. இப்படி ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்றது கூட மேபி என்னோடய சப்கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் அது பெருசாக வணங்கினதில்லை. அப்போது அப்போ தான் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க வராகி அம்பாள். ஸோ அஸ் டெக்கியாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறத படி நம்ம சொல்லிக்கலாம், யூடியூப் அல்கோரிதம் படி தான் எது ட்ரெண்டாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஃபீல்டில் காமிக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, இது சம்திங் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனவங்க தான் இந்த வராகி தாய். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்குமே அது ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி எங்களுக்கு 2 பேருமே பேசி முடிவெடுத்து தான் நாங்கள் வராகி தாயை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். படம்லாம் வாங்கலை, நேராக சிலையாகவே வாங்கிட்டோம். அப்போது அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. ஈவன் எப்பயுமே இருக்குது, வீட்டில் சிலை வைக்கலாமா, ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்லாம் சொல்லி. பட் நாங்கள் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் பீனிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நாங்கள் சிலை வாங்கிட்டோம். என்ன அப்படின்னா, அவங்க உக்ர தெய்வம், அதனால் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது 1. அப்படியே வச்சு வழிபாடு பண்ணால் சிலை விற்கக்கூடாது 2. அதையும் மீறி எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா வீட்டில் தகராறு வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வரும், அப்படி இப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் இப்போது அந்த அம்பாள் எங்கள் வீட்டுக்கு 2 வருஷம் ஆகுது. டு பி வெரி ஹானஸ்ட், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. டச்வுட். உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பிரச்சனைகளே வரலை அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு மனதைரியம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மதிநுட்பம், இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நாங்கள் எங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அந்த அம்பாளுக்கு நாங்கள் வேணுன்ற வழிபாடு செஞ்சுருவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கோம். நூன் ஷிஃப்ட் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா பண்ண முடியாது. மார்னிங் ஷிஃப்ட் தானேன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வழிபாடுக்கு பிளான் பண்ணேன். அதனால தான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் எப்போவும் வழிபாடு பண்ணுவேன். அதுக்காக தனியாக மெனக்கெட்டு அதெல்லாமே நான் பண்ண மாட்டேன். அப்படி தான் இன்றைக்கும் நான் என்கிட்ட என் ஹஸ்பண்டுக்கு நான் சில திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனாலுமே அவரால் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால கடைக்கு போக முடியல. செப்டோ இந்த மாதிரி எதுலையாவது ஆர்டர் பண்ணலான்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் பரவாயில்ல, நான் இருக்கிறதுலையே வச்சு சாமி கும்பிட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் பண்ணோம். நான் வழக்கமாக 5 அபிஷேகம் பண்ணுறது உண்டு. பட் இப்போ என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணிக்கணும்னு நான் முடிவெடுத்த போது
ஆ 3 அபிஷேகமே போதும் அப்படின்னு சொல்லி 3 பொருட்கள வச்சு தான் அபிஷேகம் பண்ணேன். மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறுலயும் நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். இது மாதிரி வந்து நீங்க அ வராகி அம்பாள ரெகுலரா வழிபாடு பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வராகி அம்பாள நம்ம வந்து அ வளர்பிறை, தேய்பிறை ல வர பஞ்சமி, அஷ்டமி, தசமி போன்ற திதிகள்ல வழிபாடு பண்ணலாம். அதே மாரி பௌர்ணமி அன்னைக்கும் வழிபாடு பண்ணலாம். ஆம், என்னைக்கு வழிபட்டாலும் இரவு நேரத்துல வழிபடுறது. அதுக்கப்புறம் ஆ இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைகள்லயும் வந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். இந்த நாட்கள்ல நீங்க வந்து அம்பாளுக்கு நீங்க விரதம் இருக்கீங்க, இல்ல ஏதாவது வழிபாடு பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுக்கும். ஆம், நீங்க பார்க்குறீங்க, ஆ என்கிட்ட இருக்கிற விக்கிரகத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளா தான் வந்து ஒரு உருளியில உட்கார வச்சு நான் அபிஷேகம் பண்ணிட்டுருக்கேன். இவங்க பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு தோற்றத்துல இருந்தாலும், ரொம்ப அ குழந்தை உள்ளம் படைச்சவங்க. எளிமையான தெய்வம். இவங்கள வந்து அ கண்ண மூடி தியானம் பண்ணும்போது, இவங்கள நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஒரு ஒரு பெண் வடிவமா வந்து அ எனக்கு என்ன சொல்றது? அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அதெல்லாம் சொன்னா அப்புறம் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதனால வந்து இவங்கள நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு குடுத்துருக்காங்க. ஒரு நம்பிக்கை குடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, என் வீட்ல நான் யாரெல்லாம் வந்து அ குலு இருக்க வச்சிருக்கேனோ, அவங்க எல்லாருமே என் வீட்ல இருக்காங்க. எப்பவும் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நாளா அ இந்த கோயில்ல உற்சவர் சிலைக்கெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆ உற்சவர வந்து ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு வரும்போது ஒரு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மாரி எனக்கு அலங்காரம் பண்ணணும் என் வீட்டு தெய்வங்களுக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு பூஜரும் பெருசா கிடையாது. ஆ அதனால வந்து இதுக்காக தனியா வந்து ஒரு ஆ இது வச்சு என்னால பண்ண முடியல. ஒரு சின்ன லாஃப்ட்குள்ள தான் நான் வச்சிருக்கேன். அதனால என்னைக்கு எந்த தெய்வத்துக்கு விசேஷமோ, அன்னைக்கு நான் அந்த தெய்வத்த வெளிய எடுத்து வச்சு, இந்த மாதிரி தனியா அலங்காரம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்படித்தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா அமையல. அ அதுக்கப்புறம் தான் கிரிக்கு அன்னைக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு டெக்கர் பீஸ் ஐ மீன் இந்த ஒரு டெக்கர் ஆக்சஸரீஸ நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அத தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து, அத செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல போராடி, அப்புறம் தான் அது கொஞ்சம் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி, நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டுருக்கேன். ஆ எதுவுமே வந்து நம்ம மனசு தான் காரணம் இல்லையா? நீங்க ஒரு விஷயம் வந்து உண்மையா ஆசைப்படுறீங்க. அதுல நேர்மை இருக்கு, அதுல நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, எந்த தெய்வமா இருந்தாலும் உங்கள கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த அன்பு தான். தூய்மையான எண்ணங்கள், அ மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு மனசு, இதுதான் வந்துட்டு எந்த தெய்வமுமே எதிர்பார்க்கும். 100% எல்லாரும் அப்படி இருப்போமா? அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கே தெரியாம நம்ம யாருக்காவது வந்து கெடுதல் நினைக்கலாம். ஆம், இல்ல என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் கெடுதல் அதுதான் நான் சொல்றேன்ல. நான் உங்களுக்கே தெரியாம கூட நீங்க பண்ற ஒரு விஷயம், அது அடுத்தவங்களுக்கு தப்பா போய் முடியலாம். அந்த மாதிரி வந்து அது தெய்வம் மன்னிச்சிடும். ஆனா தெரிஞ்சே வந்து செய்யறத எந்த தெய்வமும் மன்னிக்காது. அதுலயும் வராகி தாய், அவங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க இது வேணும், அது வேணும்னு அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனா மத்தவங்க கெட்டு போணும் அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது, ஆ அவங்கள கடிஞ்சிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே அந்த தாய்க்கு பிடிக்காது. நீங்க உ உங்க
உங்கள் வழியில் நீங்கள் வந்து செயல்பட்டுட்டே இருங்க. உங்கள் தெய்வம் உங்களுக்கான நல்லதை உங்களுக்கான நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கு வந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி, பஞ்சமி திதி இல்லையா, அதனால் 5 தீபம் ஏற்றிருக்கேன். மண் விளக்கு தான் ஏற்றிருக்கேன். நெய் ஊற்றி ஏற்றிருக்கேன். நெய் தீபம் தான் ஏற்றிருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக அலங்காரம் பண்ணி, உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட அருள் முழுமையாக கிடைக்கும். இதுதான் வந்து நான் என்னோடய தாய்க்கு செஞ்ச அலங்காரம். எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அந்த விளக்கொளியில் அவங்கள நான் பார்க்கும்போது என்னை பார்த்தவங்க, "நீ நினச்ச மாதிரியே நான் அழகாக வந்துட்டேன் பார்த்தியா?" அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. அது உணர்ந்தால் தான் முடியும். மற்றவங்களுக்கும் புரியும். நீங்கள் அதை உணர்றீங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.